கீரை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை வைக்கும் சும்மா அப்படியே தொட்டி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? பொன்னாங்கண்ணி கீரை தான் இது. இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே கட் ரவுண்டாக கட் பண்ணி விடுறேன். இலை நல்லாவே பூ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பொன்னாங்கண்ணி வித்துக்கள்லாம் வந்தாச்சு. வித்தெல்லாம் போட்டாக்கி அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரை நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிடும். நான் சுற்றி ரவுண்டாக தொட்டி சுற்றி ரவுண்டாக கட் பண்ணேன். அப்போ நான் அடுத்து வர்றதுக்கு ஆகா இருக்கும். ஆமாம், நம்ம செடி ட்ரிம் பண்ணி விட மாதிரி எங்கேயாவது தோட்ட வேலை கிடச்சி நாளைக்கு போகலாம் பார்த்தீங்களா? ஆமாம், அவ்வளோதான். வந்துட்டீங்களா எல்லாம்? சரி, நம்ம கீரை மட்டும் எடுப்போம். ஆமாம், இலையை மட்டும் பறிச்சு எனக்கு பொன்னாங்கண்ணி கீரை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இவ்வளோ கீரை கிடச்சி பார்த்தா மாட்டி தோட்டத்தில் நம்ம கீரை வச்சு பறிச்சு சாப்பிடுறதே ஒரு தனி சுகம் தான் கைஸ். இனி அந்த கீரை அதிலே தூக்கி மறுபடியும் வச்சுக்கலாம். இருந்துக்க அடுத்த தடவை எனக்கு நல்லா விடையதா ட்ரிம் பண்ணி அழகாக விட்டுருக்கேன். சரியா? ஆமாம், நின்றுங்க. ஒரு முகத்தில் போடுறதுக்கு ஒரு என்னது ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கோங்க கைஸ். ஆமாம், ஒரு குளிக்கும் போது ஒரு அரை மணிக்கு முன்னால் தலையிலையும் முகத்திலையும் போட்டு பிடிச்சா சூப்பராக இருக்கும். செடி அழகாக பூத்துருக்கா, வித்தியாசமாக இருக்கா? பார்த்துருக்கீங்களா? இந்த செடி இப்படிப்பட்ட பூ பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.